சித்தப்பா 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 சொல்றேன் அன்பு. சித்தப்பா புது வண்டி எடுத்திருக்கீங்களா சித்தப்பா? கோயிலுக்கு போய் பூஜை போட்டீங்களா சித்தப்பா? ஆமா வாங்கியிருக்கோம். அதுக்கு இப்ப என்ன சித்தப்பா? கோயிலுக்கு போகும்போது கூப்பிடுறீங்களா சித்தப்பா? நானும் கோயிலுக்கு வரேன் சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா. டே அன்பு, என்ன என் கூட கோயிலுக்கு வரியா? டே அன்பு, சித்தி வேற ஆல்ரெடி ரொம்பவும் கோவமா இருக்கேன் என் கூட சண்டை போட்டு. அதனால இப்ப வேணாண்டா சித்தப்பா. சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா, ஒரே ஒரு தடவை மட்டும் சான்ஸ் கொடுங்க சித்தப்பா. நான் தப்பே பண்ண மாட்டேன் சித்தப்பா. நான் உங்க கூட அமைதியாக கோயிலுக்கு வரேன் சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா. உங்களுக்கு கெஞ்சி கேட்கேன் சித்தப்பா, எனக்கு கூட்டிட்டு போங்க சித்தப்பா கோயிலுக்கு. என்னடா இப்படி கேட்க? சரி, நான் போய் சித்திட்ட போய் கேட்டு வரேன், வெயிட் பண்ணிங்க. சரி சித்தப்பா, சித்திட்டு போய் கேட்டு வாங்க. யார் வந்திருக்காங்க? என் அண்ணன் பையன் தாண்டி வந்திருக்கான். என்ன வேணுமா அவனுக்கு? இங்க எதுக்கு இப்ப வந்திருக்கான்? இல்ல, நம்ம இன்னைக்கு வண்டிக்கு பூஜை போடுறதுக்காண்டி கோயிலுக்கு போறோம்ல, அதுக்காண்டி அவனும் நம்ம கூட கோயிலுக்கு வரேன்னு சொல்றான். நல்ல நாள் அன்னைக்கு எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கே வந்து எதுவா இருந்தாலும் கேட்க வந்திருக்கான். என்ன செய்ய, சின்ன பையன் ஆசைப்படுறான், கூட்டிட்டு போலாமா? நீ நினைக்கிற மாதிரி அவன் இப்போ அந்த மாதிரி அன்பு கிடையாது. இப்போ அவன் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி சில்வர் பிளே பட்டன், கோல்டு பிளே பட்டன், இப்போ பெரிய ஆளாக ஆகிட்டு வந்துட்டு இருக்கா. என்னங்க சொல்லுதீங்க? அவன் யூடியூப் சேனல் வச்சிருக்கானா? டெய்லி நம்ம வீட்டுக்கு சாப்பாடு அது இதுன்னு கேட்க வரும். இப்போ அவன் இப்போ ஒரு செலிபிரிட்டி ஆகிட்டானா? கோல்டு பிளே பட்டன், சில்வர் பிளே பட்டன்ல வச்சிருக்கானா? தீபாவளி கூட நிறைய பேருக்கு, ஏழைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு, தீபாவளிக்கு பட்டாசு எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துருக்கான் தெரியுமா? அவனை லேசுப்பட்டவன்னு நினச்சிடாத. இப்போ கொஞ்ச நாளாக நம்ம வீட்டுக்கு வரல, இங்கே தான் போயிருக்கான். போய் யூடியூப் சேனலில் வீடியோ எடுத்து கோல்டு பிளே பட்டன், சில்வர் பிளே பட்டன்லாம் வாங்கியிருக்கான். ஏங்க நம்ம வீட்டுக்கு அப்பாவே பாவமாக தானே வருவான். அவன் எப்படி அதுக்குள்ளே இப்படி செலிபிரிட்டி ஆனா? அதான பார்த்தேன், கொஞ்ச நாளாவே நம்ம வீட்டு பக்கம் அவனை ஆளே காணோம். இந்த வேலை தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருந்திருக்கான். அதனால தான் இப்போ செலிப்ரிட்டியாக ஆகி சுற்றிட்டு இருக்கான். இப்போவும் என்னால் நம்ப முடியலங்க அவன் செலிப்ரிட்டி ஆகிட்டான்றது. ஓஹோ, கதை அப்படி போகுதா? சத்தம் போட்டு பேசாத, மெதுவாகவே பேசு. சரி, நான் போய் அவனை கூப்பிடுறேன். ஏங்க, அவன் போயிட போகிறாங்க, சீக்கிரம் அவனை போய் வர சொல்லுங்க வீட்டுக்குள்ள. டே அன்பு, சித்தி உன்னை உள்ள கூப்பிடுறாடா, போடா. சித்திக்கு இப்பதான் நல்ல குணம் வந்திருக்கு, டக்குன்னு உள்ளவா. சித்தப்பா, சித்தி என்னைய கூப்பிட்டாங்களா சித்தப்பா? சேர்ல உட்கார அன்பு. இல்ல சித்தி, நான் கீழே உட்காந்துக்கிறேன். சரி சித்தி. இந்தாடா அன்பு, ஸ்வீட்டு சாப்பிட்றா. சரி சித்தி. சரி, முதல்ல சித்திக்கிட்ட சாப்பாடு கேட்டு வந்தால் ஓடு ஓடுன்னு விரட்டுவாங்க. இப்போ நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கனால சித்தி எனக்கு ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ காசு இருந்தால் தான் எல்லாரையும் மதிக்காங்க, காசு இல்லைன்னா இந்த மனுஷனே மதிக்கவும் மாட்டாங்க. சரி, இப்போ என்ன பண்ண, இப்போ காலம் அப்படி வந்துடுச்சு. சித்தி, வண்டிக்கு பூஜை போடும்போது என்னை கூப்பிடுங்க சித்தி, நான் வரேன் சித்தி. சரி சித்தி, சித்தப்பா போயிட்டு வரேன். சரி அன்பு, நான் கண்டிப்பாக உன்னை வண்டியை பூஜை போடும்போது நான் உன்னை கூப்பிடுதேன். நீ இல்லாமல் நான் இங்கே எப்படிடா போக போகிறோம்? சரி, போயிட்டு பாய்.